Hello friends, welcome to Hi-Inno. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இன்ஸ்டன்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து நிறைய ஃபெஸ்டிவல் தான் வரப்போகுது. அதுக்கு நம்மளே வீட்லயே சூப்பரான ஒரு ஸ்வீட் ஒன்று ரெடி பண்ணலாம். இது செய்யறதுக்கு டைம் பார்த்தா கரெக்டாக உங்களுக்கு 10 நிமிஷம் தான் ஆகும். வீட்டில் எப்பயுமே ரெடிமேடாக இருக்கிற பொருளை வச்சு தான் இந்த ஸ்வீட் பண்ண போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது நம்ம பால் பவுடரும் தேங்காயும் வச்சு தான் இந்த பர்ஃபி ஒன்று ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த பர்ஃபி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இல்லை நான்ஸ்டிக் இருந்தாலும் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அதை ஹீட் பண்ணிவிட்டு, இல்லை நான் சொல்கிற அளவு தான் ரொம்ப முக்கியம். நெய் பார்த்தீங்கன்னா ஒரு 75 கிராம், அதாவது 75 கிராம் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. அது நல்லா சூடாகட்டும். இல்லை பால் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ml அளவுக்கு பால், அதையும் அதோட சேர்த்துருங்க. இந்த பால் பார்த்தீங்கன்னா நான் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்துருக்கேன். ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பை வந்துட்டு சிம்மில் வச்சுருக்கேன். மீடியம் ஃப்ளேம் கூட இல்லை, சிம்மில் வச்சுருக்கேன். இதோட பார்த்தீங்கன்னா 250 கிராம் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ஒயர் விஸ்க் இருந்தால் நீங்கள் அதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த சின்ன சின்ன கட்டிலாம் இல்லாமல் நல்லா அந்த பாலோட மிக்ஸ் ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பை பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சுக்கோங்க. மீடியமில் வைக்க வேணாம், சிம்மில் வச்சுட்டு கலக்கி விட்டுட்டு இருங்க. இதோட பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு, அதே எந்த அளவுக்கு பால் பவுடர் எடுத்தேனோ அதே அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் அதை சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட அது இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னொரு கப் அதே அளவுக்கு பால் பவுடரே கூட சேர்த்துருக்கலாம். இது உங்களோட விருப்பம் தான். இது இல்லை அப்படின்னா ஃப்ரெஷ் கோகோனட்டை கூட நீங்கள் துருவிட்டு அதை ஃபஸ்ட்டு நல்லா தனியாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா இதை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பால் பவுடரும் அந்த டெசிகேட்டட் கோகோனட்டை நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதோட பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கேன். ஏற்கனவே பால் பவுடரில் உங்களுக்கு சக்கரை இருக்கும். இது நான் வந்து சேர்த்து அந்த தேங்காய்க்காக தான் அந்த சக்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இன்னும் சுகர் வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சக்கரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த பால் பவுடர் தேங்காயோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த அந்த பால் பவுடர், சுகர், அந்த தேங்காய் எல்லாம் சேர்ந்து நல்லா ஒன்றா சுருண்டு வந்துடுச்சு. அந்த பேனில் ஒட்டவே இல்லை பாருங்கள். நான்ஸ்டிக்காக அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா ஒன்றா திரண்டு வரும். அப்படி இல்லைனாலும் அடி நல்லா கனமான ஒரு பாத்திரமாக வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இது செய்யறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தட்டில் வந்துட்டு லைட்டாக நெய் தடவி வச்சுப்போம். இல்லை நீங்கள் பர்ஃபி ட்ரே இருந்தால் நீங்கள் அந்த ட்ரே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நெய் தடவின பிளேட்டில் இப்போ நான் மாற்றிடுறேன். அதை மாற்றிட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சுட்டு, இல்லை இந்த மாதிரி ஒரு கரண்டி இதுன்னா அதில் வச்சு நல்லா ஈவனாக உங்களுக்கு எந்த ஷேப்புக்கு தேவையோ நீங்கள் அந்த ஷேப்புக்கு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் கார்னிஷிங்காக பொடியை நறுக்கின பிஸ்தா, அதோட பொடியை கட் பண்ண பாதாம், கார்னிஷிங்காக ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நல்லா பொடியை துருவிட்டு சேர்த்துக்கோங்க. இது ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு, இது 10லேருந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா செட் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்புக்கு தேவை நீங்கள் அந்த ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருந்தா நல்லா செட் ஆகிடுச்சு. அதை நான் இப்போ கட் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணுறேன். உங்களுக்கு டைமண்ட் வேணும் அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் அப்படியே இந்த மாதிரி பிளேட்டில் வைக்காமல் நீங்கள் ரவுண்டாக கூட லட்டு மாதிரி எடுத்து உருட்டிட்டு கூட நீங்கள் அப்படியே வச்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு எந்த மாதிரி செய்யணும்னு தோணுதோ நீங்கள் அந்த ஷேப்புக்கு செஞ்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டண்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி. இது நிறைய ஃபெஸ்டிவல்லாம் வரப்போகுது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட பர்ஃபி கட் பண்ணியாச்சு. சூப்பராக வந்திருக்கு. ரொம்பவும் சாஃப்டாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ஃபெஸ்டிவலுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துன்னு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.